இன்னைக்கு மார்னிங் வந்து 5 o'clock வந்து அக்கா ஊர்லேருந்து வீட்டுக்கு வந்திருந்தா. வந்ததுமே டோனி வந்து அவகிட்டக்கே தான் இருந்தான். அவள் எங்கே போனாலும் அவள் பின்னாடியே போவா, அந்த மாதிரி தான் இருந்தான். எனக்கு வந்து இன்னைக்கு காலேஜ் இருந்ததுனால நான் காலேஜுக்கு வந்து கிளம்பிட்டேன். ஈவினிங் வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு டிஷர்ட் வந்து வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருந்தா. ஒரு கிராப் டிஷர்ட் மாதிரி. அதை பார்த்துட்டு எங்கள் ஆச்சி வந்து சொன்னாங்க, இது என்ன ரவுக்கு துணி மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ரஃப் யூஸ் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பூஜை பண்ணலாம் சொல்லிட்டு பூஜை பண்ணிட்டு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் வந்து விரதம் விட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவள் வந்து மாலை போட்டதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட் டே வந்து எங்கள் அக்கா சாப்பிட்றா. ஏன்னா இவ்வளோ நாள் வந்து ஊரில் வந்து கோயம்புத்தூரில் இருந்திருந்தா. அதுக்கப்புறம் வந்து விரதம்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவளுக்கு வந்து saree எடுக்கணும்னு சொல்லிட்டு saree வாங்குறதுக்காக நானும் தம்பி அக்கா 3 பேர் வந்து போயிருந்தோம். அப்புறம் 3 பேரும் வந்து பார்த்து அவளுக்கு ஒரு saree வந்து பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தா. ஒரு 2 saree கிட்டக்க வந்து நாங்கள் எடுத்திருந்தோம். இந்த saree வந்து அவளுக்கு பார்த்ததுமே பிடிச்சிக்கிச்சு அப்படி சொல்லியிருந்தா. இதை எடுத்திருந்தோம். அப்புறம் சாரீஸ்லாம் வந்து வாங்கிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டோம். இன்றைக்கி ஃபுல்லாக வந்து அக்காவுக்கு பிடிச்சதாக தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மார்னிங் பஜ்ஜி, ஈவினிங் வந்து உளுந்த வடை. ஸோ டோனி வந்து பக்கத்தில் வந்ததுமே அவள் வந்து ஊதி ஊதி டோனிக்கு வந்து வச்சா. ஸோ டோனியுமே சாப்பிட்டான். நைட்டு வந்து தம்பிக்கு வந்து ஃபேஸ் க்ரீம் வேணும், ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுன்னு அக்காட்ட சொன்னேன்.